நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாயாப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாயாப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களாக நீ கலங்கி கொண்டிருக்கும் ஒரு காரியத்தில் இன்று உனக்கு அற்புதம் செய்யவே உன் சாயப்பா வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் 1000 தான் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் உன் வாழ்க்கையில்தான் உன் சாய் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ கர்மாவை கழித்து கொண்டே வருகிறாய். அப்படியே தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தையும் நீ உணர்ந்தாய். உன் துன்பங்கள் அதிகமாகும் போது தான் உன் சாயப்பாவை நீ நெருங்கி வந்தாய். துன்பங்களை பார்த்து பார்த்து உன் மனம் இப்பொழுது கந்தல் கோணியாக உள்ளது. கவலைப்படாதே கண்மணியே, உன் மனம் படும் வேதனையை நான் அறிந்து கொண்டு தான் இருக்கிறேன். விரைவில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழைய போகிறாய். இது என் பிள்ளைக்கு உன் சாயப்பா செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக வருகிறது என்றால் கூடிய விரைவில் நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம். எப்பொழுதும் ஒன்றை நினைவில் கொள், இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று நினைக்காதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்குது என்பதை தெரிந்து கொள். எல்லா சந்தர்ப்பத்திலும் உறுதியான ஒரு வாசகம், இதுவும் கடந்து போகும். ஆம், இன்பங்களும் கடந்து போகும். இப்பொழுது நீ சந்திக்கும் துன்பங்களும் கடந்தே போகும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது தான் இயற்கையின் இயல்பு. அப்படி இருக்கையில் உன் வாழ்நாள் முழுவதும் துன்பம் மட்டுமே இருக்கும் என்று கவலை கொள்ளலாமா? நீ நினைத்த எதுவுமே நடக்கவில்லை, நீ கேட்ட எதுவுமே கிடைக்கவில்லை என்று வருந்தி கொண்டே இருக்கிறாய். யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் சாயப்பாவிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். சாய் நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தால் பிரார்த்தனைகள் எதுவும் தேவையில்லை. சாய் நாமமே அதை செய்து முடித்துவிடும். நான் இருக்கும்போது எதற்கும் கலங்காதே. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். உனக்கான காலத்தை நான் உருவாக்கியே விட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய். உன்னை ஒருபோதும் கண் கலங்க விட மாட்டேன். நீ நினைத்தபடி உயர்ந்த நிலைக்கு உன்னை நான் மாற்றுவேன். என் பிள்ளையே, உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். இப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். நீ நடக்குமா நடக்காதா என்று கலங்கி கொண்டிருக்கும் காரியத்தில் கூடிய விரைவில் உனக்கு நான் அற்புதம் செய்ய போகிறேன். நீ பயந்து கொண்டிருப்பது போல் எதுவும் எதிர்மறையாய் நடக்காது. எல்லாம் சுபமாக நடக்கும். உன் மனம் விரும்பியது போலவே அனைத்தும் நடக்கும். உனக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது ஏற்றதோ அதையே உன் சாயப்பா உனக்காக செய்து தருவேன். எனவே இனி கலங்காமல் கண்ணீர் விடாமல் இருக்க வேண்டும். என் பிள்ளை என்றும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.